எல்லை இராணுவ பாதுகாப்பு படை அதில் ஒன்று ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஃபுல் டிராஃபிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். N83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் vlogs. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து லோட் ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். நமக்கு லோடு ஏற்றுறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மழை பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று மழை. இங்கே வந்து லைட்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம பொம்மசந்திராவில் பயங்கர மழை. நம்மளுக்கு இன்னும் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஏற்ற போகிற இடம் பார்த்தீங்கன்னா கேஆர்புரம், அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் லோடு ஏற்றுவோம். ஃபுல் டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டரை நானும் 2.25 மணி நேரமாக ஓட்டின்னு இருக்கிறேன். இன்னும் டிராஃபிக் கிளியர் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் காட்டுது, 40 நிமிஷம் காட்டுது. போயிட்டே இருக்கிறேன். டிராஃபிக் கிளியர் ஆகுமான்ட்டு. மழை பெஞ்சால் கூட கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இருந்திருக்கும். மழை வேறு நின்று போச்சு. மழை பெஞ்சால் கொஞ்சம் 2 வீலர்லாம் வந்து ஓரம் கட்டிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீல்டு தாண்டி நிற்கிறோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 13 கிலோமீட்டர் போனால் கேஆர்புரம் வந்துடும். குடோனில் தான் லோடிங் அம்மா, வீட்டில் இல்லை, ஏதோ குடோனில் இறக்கி வச்சுருக்காங்க அம்மா. அதுதான் லோட் பண்ண போகிறாங்க. ஆம்புலன்ஸ் போகுது நண்பர்கள். பின்னாடி போகிறதுக்கு இந்த 2 வீலர் எல்லாம் எப்படி நிற்கிறாங்க பாருங்க. அந்த வழி போச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே பறந்துடலாம். எமர்ஜென்சி இருந்தாலும் ஓரம் போட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுறோம். ஆனால் இதையும் யூஸ் பண்ணுறாங்க. பின்னாடியே போயிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு. பாவம் எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்களோ. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு நிற்கிது இந்த டிராஃபிக்கு. எப்படி கிளியர் ஆகி எந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்த போகிறாங்களோ தெரியல. பாவம் அப்படியே நிற்கிது. 15 நிமிஷம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நிற்கிது டிராஃபிக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. நமக்கு சொன்னது வந்து அட்வான்ஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லோடு எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் வீட்டாண்ட நிறுத்திட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், பேமெண்ட்டு வந்து ரிசீவ் ஆன உடனே லோடு இறக்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே சொல்லியிருக்கு. டோர் ஓப்பன் ஹைட் வரும், கம்பல்சரி டோர் ஓப்பன் ஹைட்டு. லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஹைட்டு, ஒரு டோர் ஓப்பனு. எப்பவுமே ஹவுஸ் ஹோல்டர் வந்தால் இந்த மாதிரி ஹைட்டு டோர் ஓப்பன் வர்றது நார்மல் தான். அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து நீட்டாக இதை வந்து தார்பாய் கட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம வேலை. பேமெண்ட்டு பிரச்சனை இல்லை, அங்கே அன்லோடிங் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஒன்று 2 பே, அது நம்ம அங்கே போய் பார்த்துப்போம். இப்போ இருக்கிறதுக்கு பாயை போட்டு கிளம்புவோம். டைம் வேறு ஆயிடுச்சு 10 மணி. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தார்பாய் போட்டாச்சு. என்ன முன்னாடி தான் கொஞ்சம் ஹைட்டு தெரியுது, பேக்லலாம் எதுவும் தெரியல. பார்த்தா உங்களுக்கே தெரியும். டேங்க் வந்து ஃபுல் பண்ணல, வந்து 2500 மட்டும் எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பே போட்டிருக்காங்க. அதனால் வந்து அமௌண்ட் அவ்வளோதான் ரெடியாச்சு. அதே ஒருத்தர்கிட்ட வாங்கி போட்டுட்ருக்குறேன். லிட்ரு பார்த்தீங்கன்னா 98 ரூபா 79 காசு. ஆஃப் டேங்குக்கு வந்திருக்கு. இதிலே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்துட்டோம். டிராஃபிக்கெல்லாம் கடந்து வந்த வழி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒயிட் ஃபீல்டு வந்து அப்படியே சர்ஜாபுராவிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் ரோடு, அந்த ரோடு வழியாக வந்து ஒசூர் கனெக்ட் ஆகி இப்போ போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா மணி 11:45. இன்னும் நம்ம 2 வண்டி வந்து லோடு ஏற்றிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் அவனும் கோயம்புத்தூர் தான் ஏற்றிருந்தான். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டோட மாமா அவரும் வந்து கோயம்புத்தூர் தான் ஏற்றிருக்கிறாரு. 2 பேரும் ஆஃபீஸில் இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்களாம்மா. நாம் வந்து முன்னாடி போவோம். ஒசூர் பத்தலப்பள்ளி மார்க்கெட் பரவாயில்ல. நைட் டைம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. மேப்பில் வந்து பார்த்தேன், ஆனால் வந்து ரெட் அடிக்கலை, நார்மல் எல்லோவில் தான் இருந்துச்சு. எல்லோவில் இருந்தாலே மேக்ஸிமம் வண்டி ஓரளவு நிற்காது. டிராஃபிக் ரொம்ப அந்த அளவுக்கு ஆகாது. அது பாட்டுக்கு கிராஜுவலாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ரெட் அடித்தா தான் பிரச்சனை.
அப்படியே நின்றா தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பெங்களூர் வந்து வர்றதுக்கே வந்து சிரமப்படுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்னால தான். அதே மாதிரி ரூட்டும் ஒரு மாதிரி கசன்னு இருக்கும். எந்த சந்தில் போகிறது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய டிராஃபிக். ஒரு 100 மீட்டருக்கு ஒரு சிக்னல் இருக்கும். இங்கே ஒரு லெஃப்ட் திரும்புதா இங்கே ஒரு சிக்னல், அடுத்து அந்த பக்கம் ஒரு ரைட்டு திரும்புதா அங்கே ஒரு சிக்னல் மேலே சிக்னல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நைட் டைமில் வந்தால் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பகல் டைம்லலாம் போயிட்டு சிட்டிக்கு சென்டரில் எதனா லோடு எடுக்கிறதோ இல்லை வந்து லோடு இறக்கிறதோ வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பெங்களூர் அதுக்காகவே வந்து ஓட்ட மாட்டாங்க, ஒசூரோடு நின்றுவாங்க. நானும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். அதாவது எப்படின்னா பெங்களூர்லேருந்து வெளியே லோடு எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் ரிட்டர்ன் லோடு வந்து பெங்களூருக்குள்ளே போகவே மாட்டேன். அதுக்கப்புறம் சரி போயிட்டு அப்படியே பழக கொஞ்சம் சரியாக போச்சு. ஒரு பெங்களூர் ஓட்டுறதுல அது ஒரு ப்ராப்ளம். நீங்கள் பெங்களூருக்குள்ளே போகணுன்னா அந்த என்ட்ரி போட்டு உள்ளே போய் செக் போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி போட்டு அது தேவையில்லாமல் ஒரு 200-300 செலவு. அதனால் ஒசூரோட ஸ்டாப் பண்ணி ஒசூரில் லோடு இறக்கிட்டு பெங்களூருக்குள்ளே எம்டியாக போயிட்டு நம்ம பெங்களூரில் எதுனா லோடு பார்த்து ஏற்றிட்டு வரலாம். ஆரம்பத்தில் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே சரியாக போச்சு. வந்து பெங்களூருன்றதே பார்த்திங்கன்னா எல்லா இடமும், ஆனால் ஒரு சில ஏரியாவுக்கு தான் போக மாட்டேன். மற்ற மீதி ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். பார்த்திங்கன்னா டிராஃபிக் முடிஞ்சுது. அவங்க வந்து நைட்டு 2:30 மணிக்கு தான் வராங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டோட மாமாவும் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பைக் ஒன்று இருக்குது பாட்லோடு. ஆக்சுவலாக மெயின் லோடு வந்து ஏற்றிட்டு வந்துட்டான். காலையிலே போனோம் லோடு ஏற்றுறதுக்கு. ஆனால் வந்து நைட்டு 8 மணிக்கு என்னவோ தான் லோடு ஏற்றி பில்லு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பாட் லோடு ஒன்று இருக்குது, அந்த பாட் லோடு ஏற்றிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறான். மணி பார்த்திங்கன்னா 12:36. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல் வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் போகிறது அப்படியே போகலாமா இல்லை வந்து கொஞ்ச நேரம் படுத்தும் எழுந்திரிச்சிட்டு போகலாமான்னு பார்க்குறேன். நான் ஒரு மாதிரி கண்ணை இருத்துது. அதனால் பார்த்திங்கன்னா இதே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்க மாட்டேறது. தூங்கலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த தூக்கம் வரல. அதனால் வந்து ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஏன்னா தூங்கலான்னு பார்க்கும்போது அது அந்த மாதிரி தூக்கம் வந்து வராது. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போனாலும் இங்கே படுத்துட்டா அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது. கிருஷ்ணகிரி லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ மாம்பழம் சீசன்றதுனால அனைத்து வெரைட்டி மாம்பழங்களும் இந்த லைனில் கிடைக்கும். தேவைப்படுபவர்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு நிறைய பழக்கம் இருக்கும் தூக்கம் வந்து போகிறதுக்கு. நம்ம வந்து தூக்கம் தெளிகிறதுக்கு ஒன்லி காஃபி. அது குடித்தா எப்படியாப்பட்ட தூக்கத்தில் இருந்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதுக்காக வந்து நீட்டாக ஒரு காஃபி, கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஒரு காஃபி குடிச்சிட்டே போனோம். அந்த ஒரு இது தெரியாது, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்டில் போட்டு கூட நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கலாம். இந்த மாதிரி தூக்க கலக்கத்தில் நிறைய பேர் சாக்லேட்டு, நிறைய பேர் ஆன்ஸு, இந்த மாதிரி கூலிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுவாங்க. பட்டு அதை தாண்டி டீ காஃபி குடிக்கிறது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். தொப்பூர் வந்தாச்சு. தொப்பூர் காடு இறங்கிட்டு இருக்கிறோம். பிளாக் ஆகி தான் போகுது. ஆனால் எங்கேயும் பிளாக் தான். அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் இறங்கி ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து படுத்து தூங்கிட்டோம். இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சும்மா பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துலேயே படுத்து தூங்கிட்டோம். வண்டிங்கெல்லாம் நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. அதான் இப்போ எழுந்து அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சங்ககிரி தாண்டி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்னும் பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக கருமத்தாம்பட்டி போன உடனே ரைட் சைடில் தான் வந்து பாயிண்ட்டு நமக்கு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்ரெடி கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாங்க. விஜயமங்கலம் டோல் ரீச் ஆயாச்சு. திருமலை வாசன் ப்ரோ நிற்கிறாரு, அதாவது ஃப்ரெண்டோட மாமா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து
பாயிண்ட் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டம்பட்டி கிட்டம்பாளையமா, ஆமாம், இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லை இராணுவ பாதுகாப்பு படை, அந்த படையோட ஒரு கமாண்டோ ஆஃபீஸருடைய மெட்டீரியல் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து டெல்லியிலேருந்து வருதாம்மா. டெல்லியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி நமக்கு பெங்களூர்லேருந்து மாற்றி விட்ருக்காங்க. ஸோ வந்து இறக்கிட்டுருக்காங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம். நானும் வந்து டீம் தான் வரும், அன்லோடிங் டீம் தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அன்லோடிங் டீம் வந்து வரல. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இறக்கிட்டுருக்காங்க. இறக்கி முடிச்சுட்டு ஒன்று இங்கே வந்து கிளம்புறோம். போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷ்ட். தார்பாய் மடிச்சாச்சு, கயிறெல்லாம் எடுத்து போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. வண்டி இங்கே இருக்குது, நாம் உட்காந்துட்ருக்கோம். அவங்க அந்த மேலே பில்டிங்கில் வந்து உள்ள எல்லாமே பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. வந்தாங்கன்னா பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ இதோட வந்து முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லோடில் அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.